என்னடா? அது ஒண்ணும் இல்லைங்க. நீங்க எதுவுமே பேசாதீங்க அண்ணா. மாப்பிள்ள நம்ம ரோஹிணி மேல கோவமா இருக்கிறதுக்கு நீ சொன்னது காரணம் இல்லைண்ணா. பரவாயில்லையே, மெக்கானிக் பையன் எப்படியோ உண்மையான காரணத்தை கண்டுபிடிச்சிட்டான் போலயே. டேய் கார்த்தி, என்னடா சொல்ற நீ? மாப்பிள்ள ரோகிணி மேல கோவமா இருக்காரா? ஆமாப்பா, அதுக்கு நாம வேற ஏதோ காரணம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அது உண்மையான காரணம் இல்லைன்னு இப்பதான்ப்பா எங்களுக்கே தெரிஞ்சிச்சு. ஆதிரே, இவன் என்ன சொல்றான்? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. அவன் நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்கண்ணே. ரோஹிணிக்கு மாப்பிளைக்கு நடுவில் நடக்கிற பிரச்சனைக்கு நீ காரணம் இல்லைண்ணே, அந்த கௌதம் தானே காரணம். என்ன சொல்ற கார்த்தி? அண்ணா, அந்த கௌதம் நம்ம ரோஹிணியை டார்ச்சர் பண்ணி அவளை டென்ஷன் ஆக்கி விட்டுருக்காண்ணே. அவன் பண்ணதெல்லாம் கேட்டு ரத்தம் கொதிக்குதுண்ணே. நீங்க அன்னிக்கிட்டே கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. ஆதிரே, என்ன ஆதிரே? அந்த கௌதம் டார்ச்சர் பண்ணா டென்ஷன் பண்ணான்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் என்ன நடந்துச்சு? பிரபு மாமா தான் கேக்குறாருல, சொல்லுங்கக்கா. அவளையே முறைக்கிற? நீ என்ன நடந்துச்சுன்னு சொல்ல ஆதிரே. அந்த கௌதம் என்ன பண்ணா? ஆதிர, எனக்கு இப்பவே நெஞ்செல்லாம் படபடன்னு அடிச்சுக்குது. அந்த கௌதம் என்ன பண்ணா? ரோகிணிக்கு மாப்பிள்ளைக்கு என்னமா பிரச்சனை? என்கிட்ட எதையுமே மறைக்க நினைக்காத. உங்ககிட்ட நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேம்மா. சொல்லுமா, சொல்லு. ஐயோ மாமா, என்ன மாமா நீங்க? கௌதம் ஆதிரே, ரோகிணிங்க அங்க இருக்கா. ஏங்க ஏங்க ஏங்க, அவ ஏதோ தப்பு பண்ணலங்க. ஏங்க ரோஹிணி, ஏங்க, அவ ஏற்கனவே ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்காங்க. எனக்கு தெரியும் ஆதிரே, நீ பேசாம இரு. ரோஹிணி, ஆதிரே சொன்னதெல்லாம் உண்மையா? இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? சொல்லு. ஐயோ அண்ணே, என்ன சொல்லுவேன்? ரோஹிணி அழாத, அழாம சொல்லு. என் பொண்ணை இப்படி அழ வச்சுட்டானே அந்த பாவி. நான் இதையெல்லாம் என் கண் கொண்டு பாத்துக்கிட்டு நிக்கிறேனே. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? இல்ல அழாத இல்ல. பரிகார பூஜை எல்லாம் பண்ணனதுக்கு அப்புறமும் நம்ம ரோகிணியோட வாழ்க்கை இப்படி ஆயி போச்சு. அவ கல்யாணத்துக்கு எந்த அர்த்தமும் இல்லாம ஆயிடுச்சு. இந்திரி, அழாத இந்திரி. ஐயோ அண்ணே, ரோஹிணி, எதுக்கு நீ அழுவுற? நான் எந்த தப்புமே பண்ணலன்னு நீயாவது என்ன நம்புன்னு. நான் உன்னை நம்புறேன் ரோஹிணி, நான் உன்னை நம்புறேன். நீங்க எல்லாரும் ஏன் அழுவுறீங்க? நீங்க பயப்படுற மாதிரிலாம் ரோஹிணி வாழ்க்கைக்கு எதுவும் ஆகல. அவளோட கல்யாணத்துக்கு எந்த அர்த்தமும் இல்லாம ஆகல. அந்த கௌதம் பண்ண வேலையால மாப்பிள்ள ரோகிணி மேல கோவப்பட்டு இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்காரு. அவரோட கோபத்தை நம்ம எப்படி சரி பண்ண போறோம்? நம்ம ரோகிணியை எப்படி வாழ வைக்க போறோம்? ரோகிணி அவ புருஷன் வீட்ல இருந்து ஆடி மாசத்துக்காக வந்திருக்கான்னு நினைச்சேன். ஆனா இப்படி வாழா வெட்டியா வந்திருக்கான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லையே. என்ன சொன்னீங்க? வாழா வெட்டியா வந்திருக்காளா? புருஷன் வீட்டுல பொண்டாட்டியா இருந்தவ அப்பா வீட்டுக்கு வந்தா வாழா வெட்டி ஆயிடுவாளா? பொம்பளைங்களை வெறும் ஜடமா பொருளா நினைக்கிற திமிர் பிடிச்ச ஆம்பளைங்க. பொம்பளைங்களுக்கு வச்ச பேரு தான் இந்த வாழா வெட்டிங்கிறது. அந்த வார்த்தையோட வலியும் வேதனையும் நல்லா தெரிஞ்ச நீங்களே அத சொல்லலாமா? ஆதிமா, நம்ம ரோகிணி மேல இருக்கிற அக்கறையில தாமா நான் அப்படி சொன்னேன். அக்கறை இருக்கிறவங்க வாயில இருந்து இந்த மாதிரி விஷம் மாதிரி ஒரு வார்த்தை வரவே வராது. இன்னொரு தடவை இந்த வார்த்தையை சொன்னீங்க அவ்வளவுதான், பாத்துக்கோங்க. என் வாழ்க்கையே இப்படி விஷமா போச்சு. இதுல அத்தை சொன்ன ஒரு வார்த்தையா என்ன கொன்னுடும். விடுங்க அண்ணி, யார்கிட்டயும் கோவப்படாதீங்க. நான் தான் கேட்க கூடாத எல்லாத்தையுமே கேட்டுட்டேனே. இதுக்கப்புறம் யாரு என்ன பண்ணாலுமே என்ன ஒண்ணுமே பண்ணாது. அப்படியெல்லாம் சொல்லாத பெரியவள. உனக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம். உன்னை கஷ்டப்பட விட்டுற மாட்டோம்மா. ரோஹிணி, இந்த பிரச்சனை எப்போ ஆரம்பிச்சுச்சோ
அப்பவே நீ உங்க அண்ணன் கிட்ட சொல்லியிருந்தனா இப்ப நீ இப்படி அழுத்திட்டு நிக்க வேண்டிய நிலைமை வந்திருக்காதுல்ல. இப்ப பாரு, யார் பேச்சோ கேட்டு நீ இப்படி மோசம் போயிட்ட. ஏன் ஆதிர இப்படி பண்ண? இதெல்லாம் உனக்கு முன்னாடியே தெரிஞ்சு நீ ஏன் என்கிட்ட சொல்லல? என்ன ஆதிரியக்கா, பிரபு மாமா கேக்குறது காதுல விழலையா? எல்லாத்துக்கும் பயங்கரமா பதில் சொல்லுவீங்களே, இப்ப மாமா கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. பேசாம இருக்கியா சத்யா? ஆதிர, நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லு. ஏன் என்கிட்ட சொல்லல? ஏங்க, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னா எதுவும் இல்லைங்க. இந்த விஷயத்த பெரிய பிரச்சனையாக்க வேணாம்னு நினைச்சேன். அதனால்தான் கௌதம் கிட்ட நாங்க போய் பேசி இந்த பிரச்சனையை சுமூகமா முடிச்சிடலான்னு அவனை பார்க்குக்கு வர வச்சு அவன் கிட்ட பேசி அட்வைஸ் பண்ணேன். என்ன ஆதிர சொல்ற? நீங்க அந்த பொறுக்கி பையில பார்த்து பேசுனீங்களா? ஆமாங்க. கௌதம் எதுக்காக ரோஹிணியை இவ்ளோ வெறித்தனமா கொடுமைப்படுத்தணும்? அவன் வன்மத்துக்கும் கோவத்துக்கும் என்ன காரணம்? அவனுக்கு ரோஹிணி அப்படி என்ன பாவம் பண்ணாங்கிற கேள்வியெல்லாம் என் மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு ரோஹிணி வாழ்க்கையை விட்டு அவனை போக வைக்கணும்னு முடிவு பண்ணிதான் அவனை வர சொல்லி மீட் பண்ணோம். அவன்கிட்ட ஏன் இப்படி கொஞ்சம் கூட ஈவே இறக்கமே இல்லாம நடந்துட்டு இருக்கேன்னு கேட்டேன். அப்பதான் ஒரு பெரிய உண்மையை சொன்னாங்க. என்ன உண்மை? அந்த அயோக்கிய பையன் என்ன சொன்னா? இந்த பிரச்சனைக்கு எல்லாம் காரணமான அவன் வன்மோ வெறி இதெல்லாம் ஆரம்பிச்சது எங்க தெரியுமாங்க? உங்களுக்கு ஞாபகம் இருக்காங்க, ஒரு நாள் நைட்டு நீங்க, நான், ரோஹிணி 3 பேரும் கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருந்தப்ப பைக் ரேஸ் நடத்தி ஒருத்தன் நம்ம ரோஹிணி மேல மோதி கீழே தள்ளி விட்டானே. ஆமா ஆதிர, அந்த பையனை கூட நம்ம போலீஸ்ல புடிச்சு கொடுத்தோமே, அவனுக்கு என்ன ஆச்சு? அவன்தான் அந்த கௌதம். அது கௌதமா? அவன் அன்னைக்கு முகத்துல கலர் பவுடர் பூசி வச்சதுனால நம்மளால அவனை பார்க்க முடியல. அது சரி, அதுக்காகவா அவன் வெறியோட நம்மள பழி வாங்கிட்டு இருக்கான்? ஆமாங்க. அன்னைக்கு அவனை போலீஸ் ஸ்டேஷன் லாக்அப்ல வச்சு போலீஸ் அவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்காங்க, அவமானப்படுத்திருக்காங்க, அசிங்கப்படுத்திருக்காங்க. அதுக்காக அவன் நம்மள பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிருக்கான். எந்த ரோஹிணிக்காக அவனை போலீஸ் கிட்ட ஒப்படைச்சோமோ அதே ரோஹிணி அவன் கொடுமைப்படுத்தி நம்மள அழ வைக்கணும்னு முடிவு பண்ணிதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னான். நடந்ததை மறந்துட்டு ரோஹிணியை விட்டுன்னு நான் அவன்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னேங்க. ஆனா அவன் திமிராதான் பேசுறான். நான் கோவத்துல அவனை அடிச்சுட்டு வந்துட்டேங்க. அதுக்கப்புறமாவது திருந்துவான்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறமும் இப்படி தப்பு தப்பா அசிங்க அசிங்கமா ரோஹிணிக்கு வீடியோ அனுப்புவான்னு எதிர்பார்க்கலங்க.